இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசு சீரியலில் இந்த கதை ஏன் இப்படி போகுது, எதுக்கு இப்படி போகுதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி தான் அந்த கதை போயிட்டு இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக நீங்கள் சீரியல் ரிலேட்டடான மீம்ஸ்லேருந்து அதுக்கான பேஜஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிறகடிக்காசையை எந்த அளவுக்கு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியும். ஒரே ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த சீரியலை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி தீர்த்துட்டு இருந்தாங்க. நிஜமாக இன்றைக்கி டேட்டில் ஒரு சீரியல் மட்டும் தான் பார்க்குறபடி இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு குறையே இல்லை, பார்க்க ரசிக்கிறபடி இருக்குது. கதை வேகமாக போகுது, கதையில் நடிக்கிறவங்க சூப்பராக நடிக்கிறாங்க, கதை போகிற விதம் நல்லா இருக்குது, அந்த வசனங்கள் சூப்பராக இருக்குன்னாங்க. இன்னமும் இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. நடிப்பு சூப்பராக இருக்குது, கதையில் நிறைய பிளாட் அங்கங்கே இருக்குது, அந்த முடிச்சுக்கள்லாம் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். நடிக்கிறவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கதாபாத்திரங்களை கிரியேட் பண்ண விதம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் திரைக்கதை இப்போ கரண்ட்டாக எடுத்துக்கிற ஒவ்வொரு சீரியல் பார்த்திங்க அப்படின்னா அது மெகா சீரியல்னு சொன்னாலும் அப்பப்போ ஒரு குட்டி விஷயம் தான் நடக்கும். எப்பயாச்சும் ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாரதி கண்ணம்மா டிஎன்ஏ டெஸ்ட் மாதிரி இங்கே ரோகிணி மாட்டுவாங்களாங்கிற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்தாலும் கூட அதை விட அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 5 வாரத்துக்கு ஒரு குட்டி ட்ராக் வச்சுருப்பாங்க. இந்த ட்ராக் ஓடுது, இந்த கல்யாண ட்ராக் ஓடுது, ஃபர்ஸ்ட் நைட் ட்ராக் ஓடுது, அந்த போலீஸ் கேஸ் ட்ராக் ஓடுதுங்குவாங்க. அந்த மாதிரி சிறகடிக்காசையில் ரீசெண்டாக வச்ச ட்ராக் எதுவுமே சரியில்லைங்கிறது தான் பிரச்சனை. முத்து குடிச்சாருன்னு சொல்லி அவருடைய காரத்தை கொண்டு போய் உள்ளர வச்சது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் இங்கே தங்கினாங்க, ரோகிணி மாட்ட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு போனது. இந்த மாமா வச்சு ஒரு ட்ராக்கு, அப்புறம் ஜீவா மாட்டுறாங்களான்னு ஒரு ட்ராக்கு, ஜீவா மாட்டினதுக்கப்புறம் நடந்த விஷயம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முத்து மீனாவுக்கு ரூம் வச்சு ஒரு ட்ராக்கு அப்படின்னு ஒவ்வொரு ட்ராக்குமே ஹீரோயினான முத்துவையும் மீனாவையும் அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு பக்கம் போகுதுன்னா, இன்னொரு பக்கம் மீனா தன்னைத்தானே தலையில் மண்ணை தூக்கி போட்டு தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கூட மூளையே இல்லாமல் ஒரு கிறுக்குத்தனமாக நடந்துக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமாகவும் மாறிட்டாங்க. இந்த கதையை எழுத்தும் போது அந்த ஒரு கதாபாத்திரமே போதுங்கிற அளவுக்கெல்லாம் இப்போ ஒரு ட்வீட்டை ஒரு போஸ்ட்லாம் இப்போ நான் பார்த்தேன். அதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எந்த இடத்துலையும் குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்லை, குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லை, குடும்பத்தில் இருக்கவங்க தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறது எல்லாமே அவ்வளோ எரிச்சல் தர விஷயமா இருக்குது. இப்படியெல்லாம் அந்த கேரக்டர் முன்னாடி இல்லைங்கிறதான் விஷயம். இப்போவும் மனோஜ் தான் அந்த நகையை திருடிட்டாரு அப்படிங்கிறத தெளிவாக அதை மாற்றி வச்சு இப்போ கவரிங் நகையாக கொடுத்துருக்காங்க, அது மனோஜ் தான் காரணம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க இப்போ விஜயா. சரி சொல்கிறாரு முத்து. விஜயா திருதுன்னு வேற முடிக்கிறாங்க, இந்த பக்கம் மனோஜும் முடிக்கிறாங்க போது முத்துவுடைய கெஸ் கரெக்டுங்கிறது மீனாவுக்கும் தெரியும். ஐயோ எந்த ஆதாரமும் இல்லாமல் அண்ணனை போய் எதுவும் கேட்காதீங்க, பாட்டியோட பிறந்தநாளுக்கு இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம் அப்படின்னா இது தம்ம தரையிலே விழும் அப்படிங்கிற அறிவு கூட இல்லாமல் ஒரு கதாபாத்திரமாக இருக்காங்க. இப்போவாச்சும் முத்து இதை பற்றி யோசிச்சு இப்போ ஆக்சுவலாக மீனா எப்படி இருக்காங்கன்னா, அடிக்கடி சொல்லுவாங்க மீனாவை பார்த்தா பாக்யலட்சுமி பாக்கியா மாதிரி நடந்துக்கிறாங்கன்ட்டு. இனிமேலாம் பாக்கியலட்சுமி பாக்கியா அவங்க அத்தையை காப்பாற்றுன்னு ஏதாவது சொல்லும் போது தான் நம்ம மீனாமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லணும் போல, அந்தளவுக்கு மோசமாயிட்டாங்க. உதாரணம் காட்டி இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கதாபாத்திரமாக மாறிட்டாங்க. இப்போவாச்சு இவங்க பொறுமையாக இருங்க கேட்காதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு கட்டத்தில் சந்தேகம் ஒவ்வொருத்தங்களும் ஒரு கிஃப்ட்டை கொடுக்கும் பொழுது இவங்க மட்டும் எந்த கிஃப்ட்டும் பெருசாக கொடுக்கல, நான் ஆசைப்பட்ட நகையை கொடுக்க முடியலங்கிறதுனால முத்து பலார்னு அங்கேயே வச்சு மனோஜ் அரைஞ்சு உண்மையை சொல்கிறான். எங்கடா போச்சு நகை, உண்மையை சொல்கிறா அப்படின்னு கேட்க, ரோகிணிக்கே தெரியாத உண்மையான பணத்தை இழந்துட்டாரு, நகையை வாங்கி அடகு வச்சிட்டாருங்கிறத மட்டும் தெரிய எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அது தெரிய வராமல் இவர் தான் திருடாருன்னு தெரியாமல் இப்போ கடைசியில் பழி திருப்பி முத்து மீனா மேலே விழற மாதிரி கதையை கொண்டு போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிறகடிக்காசை தமிழும் சரஸ்வதி மாதிரி கெட்டவங்களுக்கு நல்லதும் நல்லவங்களுக்கு கெட்டதுமா நடக்கிற மாதிரி போச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த கதையை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மனசில் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசு சீரியலில் இந்த கதை ஏன்